நம்பிக்கை நாட்டை காப்பாற்றும் அருள் அற்புதம்னு ஒரு என் குரு. இது 1 இயராக பூக்கலைங்க. 1+ இயர் மேலே வந்த போது பூத்துது. வாங்கின போது செடியில் இருந்த பூ அதுக்கப்புறம் பூக்கவே இல்லை. கட் பண்ணலாமா எல்லாம் பண்ணி லீவ்ஸ் எல்லாம் ப்ரூன் பண்ணி மென்யூர்லாம் போட்ட அப்புறம் மேடம் பூத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ லைட் மாவே பிங்க்கில் சிங்கிள் ப்ளூம். அது வந்து பிளாங்கெட்டு. இது வந்து நார்மல் செம்பருத்திலேயே பிங்க். நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா, திருக்கோவிலே ஓடிவா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு பீஸ் புலாவ் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பேக்கில் கிடைக்கிறது பட்டாணி. ஓகே, ஸோ இது நான் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஷாப்லேயும் கிடைக்கிது. நம்மளோட ஷாப் வந்து உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இது வந்து நல்லா வந்து நம்ம உரிச்சிக்க போகிறோம். இது நல்ல ரகம் பட்டாணி, முக்கால்வாசி இங்கே பாகிஸ்தான்லேருந்து தான் வருது மார்க்கெட்டுக்கு. ஸோ இது வாங்கி நல்லா உரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்ரேஷன்லாம் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்ஸில் வருது. முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க உரிச்சாச்சு. எப்படி இந்த புலாவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த பீஸ் புலாவ் பார்த்தோம்ல, அது எப்படி பண்ணுறது, இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம பட்டாணி வாங்கினது, உரித்தது, எந்த கடையில் வாங்கினது, எல்லா கதையும் பார்த்தோம். ஓகே, ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்தது வந்து மாவே பிங்க்லேயே பிளாங்கெட் ஃப்ளவர். இப்போது சில நம்ம வந்து எல்லா சேனல்ஸ்லையுமே பார்ட்னர்ஸோட கோஆர்டினேஷன் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னோடய பர்சனல் சேனல், ப்ரொஃபஷ்னல் சேனல் எல்லாத்துலேயுமே அதுபடி பார்க்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் பொறுத்த மட்டும் ஸ்ட்ரெயினே ஆகக்கூடாது ட்ரெஸ்ஸில். அவர் நல்லா சமைப்பார், ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே மாட்டார். ஸோ லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது இது கொஞ்சம் லூஸாக இருந்தது. இந்த ஏப்ரன் லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது மரியாதையாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏப்ரன் போட்டுருவேன். ஸோ வர்ற அழுக்கெல்லாம் அதில் போயிடும். ஏன்னா தண்ணி கொட்டிக்காமல், அப்புறமா தண்ணி கொட்டிக்க மாட்டேன்னா அது ரொம்ப ரேர். பட் வந்து அழுக்கு பண்ணிக்காமல், கரை பண்ணிக்காமல், எப்படியும் சாப்பிடும்போது சிந்தாமல் சாப்பிடவே முடியாது. அப்படி அவங்க ரெஸ்பெக்ட், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து எவ்ரி டைம் மாட்டி கைட்டுறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் இட் கிவ்ஸ் த அதர் பர்சன் ஜாய். ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் த டிஃப்ரென்சஸ், செலிப்ரேட் தி சிமிலாரிட்டிஸ், அண்டர்லைன் அண்ட் கீப் இட். நம்ம 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமையை வந்து பாராட்டுவோம், வேற்றுமைகளை மதிக்க கற்றுக்கொள்வோங்கிற மாதிரி. இது நல்லது தானே சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ட்ரெஸ் அழுக்காகாமல் ரொம்ப நாள் நல்லா வரும்ல அப்படின்னு நினச்சிக்க வேண்டிதான். ஸோ வாங்க, இப்போ வந்து அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அவர் சமைக்கும் போது ஏப்ரன் குப்ரன்லாம் போட மாட்டார். ஒரே ஒரு கரை வராமல் நீட்டாக சமைப்பார். தட்ஸ் அ ஸ்கில். இஸ் ஆல்வேஸ் வெல் பிளான்ட் அண்ட் பர்ஃபெக்ட் பர்சன். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கான்ட்ரடிக்ஷன். ஸோ வந்து வாங்க, இந்த பட்டாணி இது மாதிரி எத்தனை வந்து பேர்ஸ் இருக்கீங்க, நீங்களும் என்ன சேர்ந்தவங்களா, இல்லை உங்கள் பேர் வந்து என்ன மாதிரியா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த புலாவுக்குள்ளே போகலாமா? இது வந்து லன்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப அருமையான ரெசிபி. மைல்டு ஸ்பைஸியாக இருக்குது. போத் ஆஃபீஸ் பார்ட்டிஸ் ஃபார் த லன்ச், பிஸ்னஸ் பார்ட்டிஸ், பிஸ்னஸ் லன்ச், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸோட லன்ச் பாக்ஸ், அப்புறம் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லன்ச் மெயின் கோர்ஸ். நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த மெயின் கோர்ஸ். Support it with pulkas or rotis or parathas. Of course, kids don't love pulkas. So parathas or naans or butter naans, garlic naan, ஒன்னொன்னா நம்ம எல்லாமே பார்க்கலாம். அப்படி நான் பண்ண வராதவங்க, மைதா ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க ஈஸியாக சப்பாத்திலே கார்லிக் சப்பாத்தி பண்ணலாங்க. நம்ம எல்லாம் ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். கார்லிக் பரத்தா ரேதர் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ இந்த பீஸ் புலவு பார்க்கலாம். அந்த பீஸ் புலவுக்காகவே நம்ம பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். ஸோ குவிக் மோடில் பார்த்துடலாங்க. 1 கப் உரிச்ச பட்டாணி, ஃப்ரெஷ் பீஸ் கிடைக்கிது இப்போ மார்க்கெட்டில். இங்கேயும் ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் டேஸ்ட். க்ரீன் பீஸ் வந்து ஒரு
கப் வந்து பீல்டு ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து ஆன்லைனில் கிடைக்குது. இது அந்த மசாலா பாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது வெங்காயம் மாதிரி இருக்கும். ஸோ கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் வந்து பூண்டு. மசாலா பாக்ஸில் வந்து நம்ம என்னெல்லாம் போட்டுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, பிரிஞ்சி இலை, அப்புறமா வந்து கொஞ்சோண்டு பட்டை, சின்னமம், அப்புறம் ஒரே ஒரு ஆன்சீடு, கொஞ்சம் சோம்பு, ஒரே ஒரு படி இலாய்ச்சி போட்டுக்க போகிறோம். அப்புறம் இது வந்து கடல் பாசி, இதுவும் வந்து ஒரு 2 போட்டுக்க போகிறோம். மடமடன்னு வந்து இந்த மசாலா சாமான்லாம் நெய்யில் தாளிச்சிட்டு இது இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டை நல்லா மைய அரைச்சிட்டு நம்ம இந்த மசாலா சாமான் தாளித்த உடனே வெங்காயத்தை வதக்கிட்டு அரைச்ச மசாலாவை போட்டு இந்த பச்சை பட்டாணியை லைட்டாக நல்லா போட்டு மூடி வச்சு எல்லாம் சேர்ந்த உடனே நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் பாஸ்மதி ரைஸு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 1க்கு 1.5 தண்ணி, அதான் கணக்கு. அதை ஒரு 1/2 hour 15 minutes ஊற வச்சாலாம் போதும். நல்ல குட் பிராண்ட் பாஸ்மதி ரைஸ்லாம், அதை கிரேட் பிராண்டாக வாங்கிக்கோங்க. அதை நல்லா வடிச்சிட்டு நெய்யில் நல்லா அதை வறுத்துட்டு, வறுக்காமல் கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதை அப்படியே இந்த ஆயிலே போட்டு பெரட்டிட்டு அப்படியே வந்து நம்ம அதே குக்கர்லேயே சிம்மில் வச்சுட்டு நம்ம இறக்கிட்டோன்னா ஒரே ஒரு விசிலில் அருமையான க்ரீன் பீஸ் புலாவ், பிரியாணி, வாட் எவர் யூ கால் இஸ் ரெடி. வாங்க டக்குன்னு பண்ணிடலாம். மசாலா சாமான்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம், உப்பு போட்டு இப்போ இந்த அரைச்சதை போட்டாச்சு. தயவுசெய்து ரெட் சில்லி பவுடர், ரெட் சில்லிஸ் போட்டால் அந்த புலாவோட ஒரு மைல்டு க்ரீன் கலர் போயிடும். தென் இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ வந்து இது நல்லா வந்து மசாலா ஸ்மெல் போனோடனே நம்ம பட்டாணி போட போகிறோம். தட் இஸ் க்ரீன் பீஸ். இப்போ வந்து இந்த பட்டாணி போட்டுருங்க, போட்டு ஒரு வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம ஊற வச்சு வடிகட்டின அரிசி போட்டுடலாம். இன்னும் ஒரு க்ளூ, லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இந்த குக்கரை ஃபுல்லாக மூடாமல் இப்படி மூடி அப்படியே ஒரு 5 minutes வெந்த உடனே அப்புறம் அரிசி போட்டுருங்க. ஸோ இது ஒரு அளவுக்கு பாருங்கள், பட்டாணி லைட்டாக வெந்துடுச்சு. இப்போ இந்த ஊற வச்சு களைஞ்ச பாஸ்மதி ரைஸை போட்டுருங்க. அதுக்கேற்ற தண்ணி விட்டுக்காங்க. நான் 1க்கு 1.5லேருந்து 1.25 விடுவேன். விசில் போடணும், ஆனால் வந்து ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். இது அப்படியே ஸ்லோ குக்கிங்கில் பண்ணி இறக்க வேண்டியதான். ஒரு பார்ட் ஆஃப் கொத்தமல்லி இதில் போட்டுருங்க, அப்போ தான் அந்த சாதத்தில் இறங்கி அதோட டேஸ்ட்டை வந்து நம்ம சுவைக்க முடியும். ஓகே, முடிச்சு. சூப்பரான பட்டாணி புலாவ் ரெடி. கலந்துட்டு பார்க்கலாம். நம்ம அருமையான பீஸ் புலாவ் இல்லைனா பட்டாணி புலாவ் ஒரு மட்டர் புலாவ் இஸ் ரெடி டு சர்வ். எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். பட்டாணி வந்து வெந்திருக்கு. நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, வெந்திருக்கு. அரிசியும் வந்து நல்லா வெந்திருக்கு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து புலாவ் பிரியாணிஸ்லாம் டேஸ்ட் அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும். அண்ட் பார்க்க பொலன்னு இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் வி வில் அக்செப்ட் திஸ் அஸ் புலாவ். ஸோ வந்து இந்த பச்சை மிளகா போடுறதுக்கான ரீசன் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பட்டாணிஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக பச்சையாக தெரியுது பாருங்கள். இந்த க்ரீன் பீஸ் இஸ் டாமினன்ட்லி விசிபிள் ஆஸ் த சேம் ஒரிஜினல் கலர். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ மக்களே, இந்த க்ரீன் பீஸ் ரைத்தா ட்ரை பண்ணிங்களா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்புறம் கலீக்ஸ் பேசும்போது மக்களே, செல்லங்களா, படி, ஸ்வீட் ஆர்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம். அதுதான் எல்லாமே யூஸ் பண்ணுறது. இது பாருங்கள் எவ்வளோ பொலன்னு அந்த க்ரீன் பீஸ், அந்த பச்சை பட்டாணி வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியணும்னா ப்ளீஸ் டோன்ட் யூஸ் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, எனி மசாலா. ஒன்லி க்ரீன் சில்லிஸ், ginger garlic paste will just make the taste of the piece come up. பட்டாணியோட ஒரு சுவை வந்து மேலோங்கி தெரியணும்னா மைல்டு ஸ்பைசியாக அந்த கலர் பச்சையாக இருக்கு. இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்லலாம் ஏன் வந்து அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெனு இருக்குது, அங்கே வந்து பார்க்கும்போது ஏன் அவங்க சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப அவ்வளோ ஹாப்பி வருதுனாக்க அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ரிச்சாக கொடுக்கறது தான். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கும்போது போத் ஆஃபீஸ் கோயர்ஸ் அண்ட் ஸ்கூல் ஆர் காலேஜ் தயவு செய்து இந்த முந்திரி பருப்பு, டாப் மசாலாலாம் போடாதீங்க. தட் வில் மேபி ஸ்டொமக் கொஞ்சம் வந்து ஹெவியாக தெரியும். நெக்ஸ்ட் பிடி பீரியட் இருக்குது அப்படின்னா முழிப்பாங்க பசங்க. ஸோ அதனால் வந்து மைல்டாக இது மாதிரி கொடுத்தீங்கனாலே சூப்பராக இருக்கும். ஓகே, அண்ட் இது நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று வந்து இதுக்கு மேட்சாக நம்ம பண்ணியிருக்கிறது வந்து வெண்டைக்காய் ரைத்தா. ஸோ அது தனியான ஒரு வீடியோவாகவும் வரும், இது கூடயும் வரும், பார்த்துருங்க. ஸோ வந்து இது வரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு விஷயம், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க எங்களை
நிறைய வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, கிரிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது நானும் வந்து வென் வி ஆர் கிரிட்டிசைஸ்ட் வி க்ரோ அப்படின்னு போட்டிருந்தேன். இப்போது நிறைய பேர் சொன்னாக்கா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நிறைய எனக்கு வர கமெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் மெச்சூர்டே ஆகலை, நீ வந்து குழந்தையாகவே இருக்க, அப்படி இப்படி அப்படின்னாக்கா, அது வயசானவங்களாக இருந்தால், காதோடு தான் நான் பாடுவேன், வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், அழுதாலும் அது கூட நீ சொல்லித்தான், உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா அப்படின்னு என்னோட கணவர் என்னை வச்சிருக்கிறாருங்க அப்படின்னு பாடி காமிச்சிருங்க. அப்புறம் இந்த காலத்து கிட்ஸ் இந்த சின்ன நம்ம ஒத்த அவங்க பண்ணாக்க ஏதாவது ஒரு குழந்தை பாட்டை பாடி காமிச்சிட்டு சிரிச்சுட்டே அப்படியே சமாளிச்சுட்டே போகணும். நான் எப்பவும் சொல்கிறது போல் அதே மாதிரி இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் இவ்வளோ ப்ரொஃபைல் க்ராஸ் பண்ணியிருக்கீங்க பிஸ்னஸில், சேல்ஸில், பட் வந்து நீங்கள் வந்து பழகும்போது பேசும்போது ரொம்ப ஒரு டாமினேட்டிங்காக, ஒரு மெச்சூர்டாக, ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜியோட அப்படிலாம் நான் திருப்பியும் சொல்கிறேன். ஐ எம் brought up by my father, born and brought up with my brothers, cousin brothers, husband side எல்லாருமே நம்மளே இருங்க. ஓகே, அதே மாதிரி உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்டேருந்தும் அவங்க இயல்பை விட்டு அவங்க மாறாமல் இருக்கிறத நீங்கள் ஒத்துக்கணும். இவர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்ட அப்புறம் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோவில் எடுத்துட்டேன். இவருக்கு ரொம்ப இந்த பார்க் பண்ணுறது, அப்புறம் இந்த வந்து காரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் ஹீ இஸ் மோர் இன் டு தேட். ஸோ ஒரிஜினலாக என்னோடய ஹஸ்பண்டை சொல்கிறேங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒரு வாட்டி நான் ரொம்ப வந்து நீங்கள் என்ன வந்து எனக்கு மாறிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஃபேமிலிக்காக நீங்கள் இவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருந்தேன். ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் பார்க்கிங்கில். ஏறி உட்காந்து நான் அப்படியே ரொம்ப ஒரு உணர்ச்சி வசமாக பேசும்போது, ஐயோ இன்னும் 2 மினிட்ஸில் பார்க்கிங் முடியுது, எடுக்கலைன்னா திருப்பியும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துட்டார் வண்டியை. ஸோ அப்போ அதுக்கு நம்ம கோச்சிக்கிட்டாக்க நம்ம முட்டாள். ஏன்னா அந்த ஒரு 30 திரம் 10 திரம் இருந்தால் ஃபேமிலிக்கு ஏதானு வாங்கலாம். ஸோ அதுதான் என்னுடைய தாட். அப்படி ஒன்றும் செலவு பண்ணியாத கேட்டகரி கிடையாது. நம்ம ரொம்ப ஸ்பென்ட்ரிஃப்ட்டு, அதர் சைட் பேலன்ஸ்டு. ஸோ அது மாதிரி இயல்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயல்புகளை வந்து யாராவது கமெண்ட் பண்ணால் அதுக்காக நம்ம அழுதுட்டு இருக்க முடியாதுங்க. திஸ் இஸ் பை நேச்சர். அ க்ரீன் ஆப்பிள் இஸ் க்ரீன் பை நேச்சர், அ ரெட் ஆப்பிள் இஸ் ரெட் பை நேச்சர். ஓகே, பாவக்காய் வந்து இப்போது பிட்டர் கிரவுட் இஸ் சோர் பை நேச்சர், த டேஸ்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த் இல்லையா? ஸோ இப்போ எல்லா டேஸ்ட்டும் கலந்தது தான் மெரிட்டல் லைஃப். யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் கவலையே படாமல் நன்றி வணக்கம் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ், என்னோட பர்சனாலிட்டி ஹைலைட் பண்ணிங்களா, நிச்சயமாக கரெக்ட் பண்ணிக்க முடிஞ்சால் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்கிறவங்களும், ஆஃபீஸில் இருக்கிறவங்களும், பிஸ்னஸில் இருக்கும்போதும், நம்ம ஏதான ஒரு ப்ரோக்ராம் செய்யும் போதும், நம்மும் நம்மை சேர்ந்தவர்களும், அந்த நிகழ்வும், அந்த ஆஃபீஷியல் மீட்டிங்கும், அந்த டார்கெட்டும், ஃபேமிலியில் வந்து எவ்ரிடேக்கான ஹார்மனியும் பேலன்ஸ்டாக இருக்கும். நம்மளை பற்றி கமெண்ட் பண்ண அவங்க யாருங்க? நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? ஹாப்பி டே. நிச்சயமாக இந்த பீஸ்ஃபுல் லவ் ட்ரை பண்ணுங்கள். இந்த சீசன் 2026க்கான ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பாக குவிக் வெர்ஷனில் இதுவும் வெண்டைக்காய் ரைத்தாவும் நான் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு சேனல், follow my Insta page and kindly like my Facebook page and follow that, like my Instagram page. நன்றி.